பாத்தீங்களா ஒரு சின்ன குட்டி கடை வந்து ஒரு தமிழ் அண்ணா ஒருத்தர் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நீங்க எதுவும் ரைஸ் போட போறீங்கன்னா போட்டுக்கொண்டே கதைக்கலாம். எதுவும் ரைஸ் போட போறீங்களா? பிளேன் ஒன்று கேட்பான். சீனி கொஞ்சம் குறவுன்னு வைங்களே. ஓகே. சீனி கணக்காக தான் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். அது குறைஞ்சின்னு வைங்க. அவன் என்ன செய்வான்? சீனி குறவு கல் எடுக்கிறது தானே, 50 ரூபா எடுக்கிறது தானே. அவங்களோட தொழில் என்ன? தொழில் பிச்சை எடுக்கிறது தான். வேற என்ன எடுக்கிறது? பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுத்துட்டு வந்து எவ்வளோ சார் 100-50 ரூபா கொடுத்தா வந்து டெய்லியே சாப்பாடு சாப்பிட்டு இல்லாட்டி நான் பணி செய்தாதுன்னு சொன்னால் மிஞ்சி இருந்ததை நான் கொடுத்துருவீங்களா? அந்த செக்ஸுக்கெல்லாம் போகிறதுன்னு கட்டாயம் போகும். அதானேப்பா வயசான ஆட்களே கூப்பிட்டு போகிறாங்க பாய். நாங்கள் என்ன சொல்ல? அதுதான் எங்கள் கண்ணு முன்னுக்கு இங்கே வந்து கூப்பிட்டு வந்து தேத்தனி குடிச்சிட்டு இதென்ன ரைஸ் போடுறதா? ஓகே. இங்கால அதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சிருக்கீங்க. கல்னே இன்னும் கொஞ்சம் குறைய மாட்டேங்கிறான். அதான் அது என்ன தெரியுமா? குடிக்கலாம் இல்ல கல்லனுக்கு அவன் சிஐடியால குடிக்கலும். சிஐடி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். புடிச்சு கொண்டு போயிட்டு முடியல. அவங்க அவனை கண்டோட ரோட் மாறிடுறது. நான் இப்ப ஒரு போலீஸ்ட்ட கேட்டேன். கண்டா இந்த பக்கத்தால ஓடிவா. நான் இப்ப ஒரு போலீஸ் அக்காட்ட கேட்டேன். போலீஸ் அவங்கள்ட்ட அந்த திருட்டு சம்பந்த கதைச்சேன். அவங்க சொல்றாங்க இந்த அரசாங்கத்துக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் நாங்க பாராட்டலாம். அதுவும் அனுரோட அரசாங்கத்துல போல இப்ப அரசாங்கம் வந்த பிற்பாடு தான் இங்கிட்டு உள்ள எல்லாம் போச்சு. இல்லாட்டி இதுல எல்லாம் படுத்து கிடந்து இங்கிட்டு நம்மளுக்கு ஒரு 30 நிமிஷம் குடுக்கல. இங்க வந்து படுத்து கிடக்குங்க. போதை பொருளை பாதிச்சுட்டு வந்து இங்க படுத்து கிடக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன குட்டி குட்டி கடை. ஆனா இந்த பட்டி எப்படி தெரியுமா இருக்கு? அம்மோ மனுஷன் அப்பா சாக போற மாதிரி தான் பாஞ்சு தான் இறங்க வேணும். ஆமா. ஆனா என்ன இந்த சேஃப்டி கொஞ்சம் குறைவுது. நடந்து போகும்போதே தெரியுது கடும் சேஃப்டி குறைவு. உள்ளுக்கு போயிருவோமோன்ற பயம் மாதிரி இருக்கு. ஆனா அழகான இடம். இதை கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி இதை அழகா செஞ்சு எடுத்தாங்கண்டா சட்டப்படி இடம்ன்ட்டு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு குறையும் இல்லை. நல்ல இடம். என்ன கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். பாருங்கள், இதுல சின்ன குட்டி கடை ஒன்று. இந்த குட்டி கடையையும் காட்டுறேன். இதுல ஒருத்தர் இருக்கிறேன். இங்க பாருங்கள், சின்ன குட்டி கடை ஒன்று. ஐயே கத்தா கண்ட புடுவாங்க. ஹாய் ரச்சனே. சசிகுமார் தமிழப்பா. தமிழ் ஆள் ஒருத்தர் கடை வச்சிருக்கிறது இல்ல. எந்த இடம் நீங்க? தலதாக்கல. அப்படியா? எப்படி போகுது லைஃப்? தொழில் எல்லாம் எப்படி போகுது? ஒரு மாதிரியா தான் போகுது. வியாபாரம் இல்ல. என்ன கொழும்புல ஸ்பொட்டான இடத்துல இருந்துட்டு சொன்னா ஆட்கள் இறங்குறது நாட்டம் கொஞ்சம் குறைவு. இதுக்குள்ளயா? நானும் அதான் பார்த்தேன். இந்த இடத்துல இப்ப கொஞ்சம் சனம் குறைவா இருக்கிறாங்க. ஏன்? முதல்ல நல்ல ஜனம் கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் ஜனம் இன்னொன்று இதெல்லாம் உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. போன மாதிரி ஆட்கள் கண்ணோட பயப்படுறாங்க. இது இந்த எல்லாம் தெரிச்சு தான் இருக்கு. ஏன் அப்படி? மலைக்கு நலங்கி அதான் அந்த நானும் இறங்கக்குள்ள பாஞ்சு தான் வந்தேன். ஆட்கள் இறங்க கஷ்டமோ. சுத்தி வர மாட்டாங்க. ரோட்ல இறங்குறவங்க அப்படியே போயிட்டு அந்த கடைக்கு போவாங்க. அங்கிட்டு இருந்து அங்கிட்டு போக மாட்டாங்க. கடைகள்லாம் இல்லையோ அந்த பதிவொன்று இருக்கு. அந்த கடைக்கு போவாங்க. அவ்வளவுதான். 2 கடை 3 கடை திறக்கிறாங்க. கிழமை போனோட முடியுறாங்க. வியாபாரம் அதாவது புதுசா வராங்க, புதுசா திரும்பி போறாங்க. செய்யறாங்க, செஞ்சு பாக்குறாங்க, போயிடுறாங்க. குறைவனே. அப்ப என்னன்னு மேனேஜ் பண்றீங்க? எப்படி செய்யுங்க? பாக்கலாமா சும்மா கடையே? சின்ன குட்டி கடை வாங்கல. நீங்கள் தான் உங்களோட கடை. நீங்க தானே முன்னுக்கு போகணும். இதென்ன ரைஸ் போடுறதா? ஓகே. இங்கால அதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சிருக்கீங்க. முட்டையெல்லாம் 8 கிரேஸ்மா சடபட போடுறதே சும்மா அட்டி தானே கறக்கண்டு. ஓ கோழி. கொடுத்தாச்சு. எவ்வளவு காலம் அந்த கடையை செய்யறீங்க? முந்தானத்து தானே ஓப்பனே பண்ணிருக்கீங்க. நீங்க எடுத்திருக்கீங்க. எவ்வளவு வாடகை மாசம் இதுக்கு? கேக்குற சும்மா எவ்வளவு மாதத்துக்கு?
வாடகை ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 3000 ரூபாய் ஒரு நாளைக்கா? அப்ப மாசம் 1 லட்சம் கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட வரும். அப்ப அந்த 1 லட்சம் வாடகை வேண்டாம், அந்த அளவு வருமானம் இருக்கா? வருமானம் இல்லையே. அதானே செஞ்சுட்டு போறோம், ஒரு மாதிரி செஞ்சுட்டு போறோம் அண்ணன். வேற வழி இல்லாம போக வேண்டியிருக்கனே. ஒரு நாள் நம்மளுக்கு தொழிலுக்கு இல்ல கொஞ்சம் வெளியே வாங்க அப்படியே. இன்னொன்று உங்கள்ட்ட கேட்கணும் கொஞ்சமா. பாத்தீங்களா ஒரு சின்ன குட்டி கடை ஒன்று ஒரு தமிழ் அண்ணா ஒருத்தர் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதுவும் ரைஸ் போட போறீங்கன்னா போட்டுக்கொண்டே கதைக்கலாம். எதுவும் ரைஸ் போட போறீங்களா? இப்ப நீங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆக்கள்கிட்ட எல்லாம் கேட்டு நாங்க வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வைக்கிறோம். ஏனென்றா அது நல்ல விஷயத்துக்காக. இந்த ட்ரக்ஸ் பாவிக்கிறாக்கள் வந்து இங்க நிறைய ஆக்கள் சுத்தி திரிகிறாங்க. இன்னும் ட்ரக்ஸ் பாவிக்கிறாக்கள், போதைப் பொருள் பாவிக்கிறார்கள். பாவிச்சுட்டு அவங்களும் ஒரு விதத்துல பாவம் தான். வாழ்க்கையை வந்து அங்கங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. அதே மாதிரி அவங்க யாரு? அனாதைங்கமா இருக்காங்க. அனாதைங்கமா யாரும் இல்ல. ஓ இன்னொன்று அந்த கேர்ள்ஸ் எல்லாம் யாரு? என்ன அவங்க தவறான பவுனியா யாழ்ப்பாணம் அப்படி உள்ளவங்க தான் வந்துட்டு வந்து மக்களை இடம் இல்லாம மாத்திட்டு வந்து படுப்பாங்க. கேட்பாங்க, காசு இல்லை. ரோட்ல போய் பிக்சர் வந்து நான் பிளேன் அப்படியா கொடுப்பேன். நான் பிளேன் கொஞ்சம் ரெடியா ஒர்க்காங்க பாட்டி. நைட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்ப அவங்களோட தொழில் என்ன? தொழில் பிச்சை எடுக்கிறது தான். வேற என்ன எடுக்கிறது? பிச்சை எடுத்துட்டு வந்து எவ்வளவு சரி 150 ரூபா கொடுத்தா வந்து டெய்லியே சாப்பாடு சாப்பிட்டு, இல்லாட்டி நான் பணி செய்தாதுன்னு சொன்னா மிஞ்சி இருந்ததை நான் கொடுத்துருவீங்களா? காலையில போடுறது அந்திய மட்டும் தானே விற்கலும். அதுக்கு பாட்டு விற்கல. அதை வந்துச்சுன்னா பிளேன் ஒன்று கேட்டா அந்த பனிச்சு ஒன்று எடுத்து கொடுத்து இரவு நேரத்துல அது கொஞ்சம் டேஞ்சரா அப்படி இருக்கிறது. நாங்க வந்து பாக்கலாமா? என்னது இப்படி டேஞ்சர் ஆக்கள் அப்படி எல்லாம் இருக்கிறது பாக்கலாம். நைட்டுக்கு இருக்காங்களே வந்து நாங்க பாக்கலாமே. நைட்டுக்கு வந்தா ஒரு 8 மணியை போல வந்தீங்கன்னா படுத்திருக்க மாதிரி பாருங்க. எப்படி இங்க அந்த பக்கத்து அந்த ரோட்ல இந்த புட்டுவத்துங்கள்ல உட்காந்து இருப்பாங்க. இல்ல அனாதை மாதிரி பாவம் தான். இன்னொன்று ட்ரக்ஸ் பாவிக்கிறார்கள். அவங்க பாவிக்கிறாங்க இல்லைன்றால் அதுல இருந்து மீண்டுருவாங்க. அவங்க பாவனை இருக்கு அவங்களுக்கு. யாரும் பாக்குறதுக்கு இல்ல. கோபிக்காதீங்க. இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு எல்லாம் வந்து நான் கொஞ்சம் பேர்ட்டையும் விசாரிச்சுனா இந்த கொழும்புண்ட மறுபக்கத்தை காட்டுறோம். நாங்க அந்த செக்ஸுக்கெல்லாம் போறதுன்னு கட்டாயம் போகும். அதானேப்பா வயசான ஆட்களே கூப்பிட்டு போறாங்க பாய். நாங்க என்ன சொல்ல? அதுதான் எங்க கண்ணு முன்னுக்கு இங்க வந்து கூப்பிட்டு வந்து தேத்தனி குடிச்சிட்டு வயசான கிழவனுங்க அப்பா மாதிரின்னு சொல்லுங்களேன். எங்களுக்கே ஒரு அப்பா மாதிரி. அதுதான் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கோம் ஒரு பொம்பளை. இந்த பொம்பளை எங்களுக்கு தெரியும் தானே இங்கதான் இருக்குன்னு. ஓகே அதை கூட்டிக்கிட்டு வந்து இங்கே தேத்தனி கொடுத்து அதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து பரிசு தேத்தனி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போயிடுவோம். கூப்பிட்டு போயிட்டு ஒரு அரை மணி தியாலம் இல்லை 1 மணி தியாலத்துல வந்து திரும்ப வந்து உட்காந்துருப்பான் இருப்பாங்க. காசுக்கான 500 ரூபா 1000 ரூபாய்க்கு மிச்சம் இல்லை. 500 1000 ரூபா தான் அது போகும். ஆனா இப்ப இந்த அரசாங்கத்துல இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? குறைஞ்சனே மிச்சம் குறைஞ்சிருக்கானே. இப்ப குறைஞ்சி இதுல இருந்துச்சு வெய்வாரனுக்கு இருந்துச்சு. இப்ப இல்ல. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் நாங்க பாராட்டக்கூடிய விஷயம். அதுவும் அனுரோட அரசாங்கத்துல போல இப்ப அரசாங்கம் வந்த பிற்பாடு தான் இது உள்ள எல்லாம் போச்சு. இல்லாட்டி இதுல எல்லாம் படுத்து கிடந்து இங்கிட்ட நம்மளுக்கு ஒரு தேர்தலும் சரி குடுக்கல. இங்க வந்து படுத்து கிடக்குங்க போதை பொருளை பாதிச்சுட்டு வந்து இங்க படுத்து கிடக்கும். ஆனா அந்த முதல் வந்து கொஞ்சம் அனுரோட அரசாங்கம் வர்றதுக்கு முதல் கொஞ்சம் மிரட்டுற தோணியும் இருந்தது போல. மற்ற போலீஸாலையும் இப்ப வாராங்க. எஸ்டிஎஃப் சிஐடியால வராங்க. காலையில வந்துவாங்க. அவங்களுக்கு வந்து 4 பேர் நிற்பாங்க. பகலுக்கு வராங்க. பகலுக்கு ஒரு 4 பேர் வராங்க. அவங்க எல்லாம் சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கத்து வந்து அந்த படியால வந்து இந்த பக்கத்தால வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. இந்த பக்கம் கதவு திறந்தா கதவு எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க. எங்களே செக் பண்ணுவாங்க. எங்களையும் செக் பண்ணி எங்களே ஐசி இருக்கான்னு கேட்பாங்க. கொடுக்கறது அட செய்யற தொழில் இல்ல. அவங்களோட கடமை அவங்க செய்யறாங்க. ஆனா முதல்லோட இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. கல்னே இன்னும் கொஞ்சம் குறைய மாட்டேங்கிறான். அதான் அது என்ன தெரியுமா குடிக்கலாம் இல்ல. கல்லனுக்கு அவன் சிஐடியால குடிக்கலும். சிஐடி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். புடிச்சு கொண்டு போயிட்டு முடியல. அவங்க அவனை கண்டோன்னு ரோட் மாறிடுறது. நான் இப்ப ஒரு போலீஸ்ட கேட்டேன். கண்டா இந்த பக்கத்தால ஓடிவா. நான் இப்ப ஒரு போலீஸ் அக்காட்ட கேட்டேன். போலீஸ் அவங்கள்ட்ட அந்த திருட்டு சம்பந்த கதைச்சனா அவங்க சொல்றாங்க இந்த திருடனுங்களோட பெரிய கரைச்சலா.
வந்து ஒரு மனுஷன் வந்தீங்கன்னா வந்து உட்காரையில அவுட் ஸ்டேஷன்ல இருந்து வந்தீங்கன்னா வந்து உட்காரையில கேளாது கஷ்டம். அவங்க மாச்சல்ல வந்து உட்காடுறாங்க, அவங்க ஃபெமிலியோட வந்து உட்காடுறாங்க. வந்தோடனே அந்த பேச வெட்டி எடுக்கிற மாதிரி பிளேட் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிளேட் துண்டு அந்த கிட்டத்துல உட்காந்துக்காம பேசுற மாதிரி பேசி அந்த பேக்கை இழுத்துவாங்க. உடனே அறுக்குற அப்படியே வெட்டிடுவாங்க. வெட்டி மொல்ல இழுப்பானுங்க. ரைட் படம் மாதிரி. படம் மற்றது இந்த பஸ்ல லோட் ஓவர் போகுதுங்களா, நான் டக்குன்னு தள்ளுவானுங்க. தள்ளிட்டு அந்த பின்னுக்கு பின்னுக்கு தானே வைப்பாங்க. ஒரு இழு எடுத்துருவாங்க. பேஸ் சும்மா கீழே கைக்கு வந்துடும். அப்படி எடுத்தாலும் பாஞ்சி ஓடிடுவாங்க. பாத்தீங்களா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த கொழும்புல ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க இல்லைன்னா கொழும்புல பஸ்ஸுக்குள்ள அந்த சடத்தோட வேலைக்கு போயிட்டு எல்லாம் போறவங்க வந்து கடும் கவனமா இருக்கணும். இப்படிதான் திருடுறது. பின்னுக்கெல்லாம் வந்து பாக்கெட்ல வந்து பேச வச்சுக்கொள்ள கூட கஷ்டம். என்ன செய்யக்கூடாது. அப்படியாப்பட்ட ஆட்கள்கிட்ட இந்த கொழும்புல இருக்கா. ஆனா கல்லறை பிடிக்க மெயின் இப்ப விபச்சாரம்ங்கிறது அவ்வளவு குறைவு. கல்லணுங்களை பிடிக்க சொல்லுங்க. அவ்வளவு கொழும்புல கல்லன் கூட என்ன மக்கள் அவுட் ஸ்டேஷன்ல இருந்து வந்து ஒரு பொழுதுங்க வந்து ஒரு மணிக்கோ 2 மணிக்கோ வந்து இருந்தா அவங்க விடியத்தானே போகணும். பஸ் விடியத்தானே. அப்ப அந்த நேரத்துல இவங்க கொஞ்சம் அசந்தா போதும், உடனே கதை முடியும். அது கணக்கா ஃபாலோ பண்றது 5 பேர் 3 பேர் அப்படித்தான் இருக்கா. ஃபாலோ பண்ணி தான் செய்யறேன். 4-5 பேர் ஒரு தனியா வந்து மாட்டிக்கொள்ள வந்து மாட்டினா 5 பேர் சொந்தக்காரங்க மாதிரி உட்காந்துருப்பாங்க தூரம். ஆனா எங்களுக்கு தெரியாது ஒரே டீம் தெரியாது. ஆனா அவனுங்களுக்கு தெரியும். அவனுக்கு கண்ணை காட்டுவான். கொஞ்சம் அசந்தவன அவன் கிட்ட போவான். அவன் கிட்ட வரும். அவன் சும்மா சரி அடிக்க போகல இந்த மகளுக்கு காடுத்து காணலன்னு சொல்லி அவன் பிடிச்சோன்னா அவனுக்கு தெரியாது யார் அடிச்சான்னு சொல்லி அவன்கிட்ட இருக்கிறத படிச்சுட்டு அவன் ஓடிடுவான். ஆனா ஓடினதுக்கு அவன் எல்லாமே ஒரே செட் கடும் கவனமா இருக்கணும் நினைக்கிற மாதிரி இல்ல. ஆனா இந்த அனுரவினுடைய அரசாங்கத்துல மாற்றம் வந்துட்டு ஆனாலும் இன்னும் இருக்கு. இப்ப நான் சொல்லிட்டேன்னு வைங்களே, கல்லேன்னு அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான். அலையாங் அப்படிமா அவன் பேசுவான்னு வைங்களே, அதே அடுத்த நாள் வருவான். அடுத்த நாள் வந்து ஒரு பிளேன் ஒன்று கேட்பான். சீனி கொஞ்சம் குறவுன்னு வைங்களே, ஓகே சீனி கணக்கா தான் நாங்க போட்டு கொடுக்குறோம். அது குறைஞ்சின்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? சீனி குறவு கல்லி எடுக்கிறது தானே, 50 ரூபா எடுக்கிறது தானே அப்படின்னு சொல்லி ஒரு இழு அந்த கோவத்தை வச்சு நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். நீங்க கல்ல நண்டு காட்டி கொடுத்தா உங்களோட கதையை முடிப்பானு. அதுதான் கேஸ். இந்த கொழும்பை பொறுத்தளவு அதான் பிரச்சனை. நாங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது. சண்டை பிடிக்க கூடாது. சண்டை பிடிக்க யாரும் பேஞ்சியோ செய்யணும். சீனி குறவா இருந்தாலும் சமாளிச்சு கொடுக்கத்தான் போகணும். ஆனா இன்னொன்று நாங்களும் கொஞ்சம் சத்தமா கதைக்கலாம்டா நம்மட கதையை முடிப்பானு. நாங்களும் கொஞ்சம் சத்தமாவும் கதைக்கணும். கூட ஒவ்வொரு கூட மனுஷனங்களை பார்த்தா நாங்களும் கதைக்கிறோம். மனுஷனங்களை அப்படி அதற்கு இல்லை. அதே மாதிரி ஒரு 4-5 பேர் ஒரே செட்டோன்னு வந்து உட்காந்தோன்னா நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும். கவனமா அலர்ட் ஆயிரும். அலர்ட்டா இருக்கணும். நம்ம அலர்ட்டா இருக்கணும். இது 4 பேர் வந்திருக்கானே, இது எதுக்கு வந்திருக்கான் அவனுங்களை நல்லா கவனிச்சுட்டு தான் மற்ற வியாபாரத்தை பார்ப்போம். ஏன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்கும், சந்தேகமா இருக்கும். என்னத்துக்கு வந்திருக்கான்னு தெரியாது. சண்டை இருக்க வரானா இல்ல களை எடுத்துட்டு போறதுக்கு வந்தா இந்த லாட்சியை தூக்கிட்டு போனானுங்களே இந்த கடையிலையா உள்ளுக்கு முத வேலை செஞ்சவங்க. அவரு இங்க இருந்து அந்த இதுக்கு போயிருக்காரு, இந்த மேசைக்கு போயிட்டு இருக்காரு சாப்பாடு வைக்க. அந்த கேப்ல எடுத்துட்டாங்க. அந்த கேப்ல அந்த பக்கம் பாஞ்சு அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஓடி எல்லாம் ஐஸ் டீமா இருக்குவனே. எல்லாம் போதைப்பொருள் கல்லனும் கூட கொழும்புல. ஆனால் மிச்சம் இல்லை, விபச்சாரம் இப்போ இல்லை, மிச்சம் குறைஞ்சிட்டேன்னு சூப்பருக்கு குறைஞ்சி. இதெல்லாம் சரியான மாதிரி இருந்துச்சு. இப்போ இல்லை 1-2 அலையுது. ஆனால் கல்லன் கூட கல்லனை பிடிச்சா சரியாகும். பொதுமக்களுக்கு நம்மளுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். நன்றி அண்ணா. பாய். ஓகே. பார்த்தீங்களா அந்த அண்ணாவே எவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன். இது கொழும்புல உங்களுக்கு தெரியாத மோசமான விஷயங்கள் கொழும்புக்கு வந்தா மிக நீங்க கவனமா இருக்கணும்டா. இந்த வீடியோவை பார்த்தாலே நீங்க கொழும்புக்கு வந்து தொலைக்காம இருப்பீங்க, காசை வந்து தொலைக்காம இருப்பீங்க, பொருளை திருடுறவங்க வந்து திருடுற ஆக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிருவீங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே போதும்.